அனில் அகர்வாலோட சன் ஜான்வரி 2026 கார்டியாக் அரெஸ்ட்னால தவறுறாங்க. இந்த ஷாக்கிங்கான நியூஸை சோஷியல் மீடியாவில் எல்லாரும் ஹார்ட் அட்டாக்னு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டாக்டர்ஸ் சொன்னது கார்டியாக் அரெஸ்ட். அதை பார்த்துட்டு அப்புறம் தான் தெரியுது நம்மள நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்குக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம் தெரியலன்னு. நான் ஒரு சக மனுஷனாக நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் ஒரு கன்சல்டன்ட்டோ டாக்டரோ கிடையாது. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதில் என்ன பெரிய விஷயம்னு யோசிக்க வேணாம். இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுல பெரிய பங்கு வகிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மக்களுக்கு இந்த 2 வார்த்தைகளும் ஒன்று தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த கன்ஃபியூஷனால் என்ன ஆகுது தெரியுமா? கார்டியக் அரெஸ்டான மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே அந்த கோல்டன் மினிட் மிஸ் ஆகுறது, காப்பாற்ற முடியக்கூடிய உயிர்களை தப்பான நாலேஜால் இழக்கிறது. ஹார்ட் அட்டாக் வர்சஸ் கார்டியாக் அரெஸ்ட்னு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஒரு சிம்பிள் லாஜிக்கில் புரிஞ்சுக்கலாம். நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் ஹார்ட்னு சொன்னாலே அது வெறும் ரத்தத்தை பம்ப் பண்ணுற ஒரு மசில் சதை அப்படிதானு. ஆனால் உண்மையிலேயே ஹார்ட்ன்றது ஒரு ஹைடெக் மிஷின் மாதிரி. இது உங்கள் வீட்டு மோட்டார் பம்பை வச்சு நினச்சி பார்க்கலாம். அந்த மோட்டாரில் 2 முக்கியமான சிஸ்டம் இருக்கும். ப்ளம்பிங் சிஸ்டம், தண்ணி வர பைப்புங்க. அந்த பைப்பில் அடைப்பு வந்தால் தண்ணி வராது. எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், மோட்டரை ஓட வைக்கிறதுக்கான கரண்ட் ஒயரு. அந்த ஒயரில் கரண்ட் ஷார்ட் சர்க்கியூட் ஆனால் மோட்டர் ஓடாமே நின்றோம். நம்ம ஹார்ட்டும் அப்படி தான். நம்மளோட பாடியோட எவ்ரி இன்ச்சுக்கும் ஆக்சிஜன் பிளட் அனுப்புகிற இந்த ஹார்ட்ன்ற மிஷினுக்கும் இந்த 2 சிஸ்டம் இருக்குது. நம்ம ஹார்ட்டோட மெக்கானிக்கல் சிஸ்டம் தான் அந்த ப்ளம்பிங். பிளட் வெசல்ஸ் மூலமாக ரத்தத்தை பம்ப் பண்ணுறது. இந்த பைப்பில் பிளாக் வந்தால் அதுதான் ஹார்ட் அட்டாக். ஆனால் இந்த பம்பை துடிக்க வைக்கிற ஹார்ட்டுக்குள்ளே ஒரு நேச்சுரல் பேட்ரி அண்ட் ஒயரிங் இருக்குது. இதுதான் அந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த கரண்ட் ஒயரில் சடனாக ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஹார்ட் நின்று போனால் அதுதான் கார்டியாக் அரெஸ்ட். இந்த 2 வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு எமர்ஜென்சியில் சரியான டெசிஷன் எடுக்க முடியும். இப்போது ஹார்ட் அட்டாக் எப்படி நடக்குது? நம்ம ஹார்ட் மசில்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு ஆக்சிஜன் ஃபுல்லாக கிடைக்கணும். இந்த ஆக்சிஜனை ரத்தத்தோட கொண்டு போகிற கோர்னரி ஆர்டரிஸ். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு ஒரு தண்ணி தொட்டிக்கு பைப்பு போகுது. அந்த பைப்பில் ரொம்ப நாளாக தண்ணி போயிட்டுருக்கனால பாசி பிடிச்சி உப்பு பூத்து இருக்கும். அதனால தண்ணி ஃப்ளோ கம்மியாகும். அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் ஃபேட் அதிகமாகும் போது இந்த ஆர்டரிஸில் பிளாக் வந்துடும். இன்னொரு சைடு ஒரு சடனான பிளட் கிளாட், ரத்த கட்டி வந்து அந்த பைப்பை மொத்தமாக அடைக்கும் போது ஹார்ட்டோட அந்த ஏரியாவுக்கு ஆக்சிஜன் போகாது. சிம்பிளாக சொல்லணும்னா ஹார்ட் அட்டாக்கில் உங்கள் ஹார்ட்டு செத்து போகலை, உங்கள் ஹார்ட்டு கஷ்டப்படுது. ஏன்னா அதுக்கு மூச்சு முட்டுது. ஹார்ட் அட்டாக் சடனாக வந்தாலும் அது ஒரு வார்னிங் கொடுக்கும். நெஞ்சு மேலே யாராவது உட்காந்து அழுத்துற மாதிரி ஒரு பாரம் இருக்கும். இந்த வலி லெஃப்ட் ஷோல்டர், ஜா ஆர் பேக்கில் ஸ்ப்ரெட் ஆகலாம். சடனாக அதுவாக ஜில்லுன்னு வேர்க்கும். அப்புறம் நாசியான்னு சொல்லுவாங்க, வாமிட் வர மாதிரி ஃபீலு. அப்புறம் அதிகமாக ஒரு படப்படன்னு இருக்குது ஆங்ஸைட்டி. இதெல்லாம் ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரி. ஹார்ட் அட்டாக்ல இருக்க பர்சன் கான்ஷியஸாக தான் இருப்பாங்க, பல்ஸ் இருக்கும், அவங்கக்கிட்ட நீங்கள் பேச முடியும். இந்த வார்னிங் கிடைக்கும் போதே நம்ம ஆக்ட் பண்ணிடணும். ஆனால் வார்னிங்ஸே இல்லாத இந்த சைலண்ட் கில்லர் தான் கார்டியாக் அரெஸ்ட். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஹார்ட் அட்டாக்ல ஹார்ட் கஷ்டப்படுதுன்னு சொன்னேன்ல, ஆனால் கார்டியாக் அரெஸ்ட்டில் ஹார்ட் மொத்தமாக ஆஃப் ஆகிடுது. இட்ஸ் லைக் ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி. எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் ஒரு சடன் ஃபெயிலியர் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது ஹார்ட் துடிக்கிறத அப்படியே நிறுத்திடும். இது ஒரு ப்ளம்பிங் ப்ராப்ளம் கிடையாது, இது ஒரு ஒயரிங் ப்ராப்ளம். ஹார்ட் நின்று போனால் அந்த செகண்ட்லேருந்து பாடியோட பிரெயின், லங்ஸு அண்ட் அதர் ஆர்கன்ஸ்க்கும் பிளட்டு போகாது. கார்டியாக் அரெஸ்ட்டோட மோசமான விஷயம் இதுதான். பெயினும் இருக்காது, வார்னிங்கும் இருக்காது. ஹார்ட் அட்டாக்ல வர மாதிரி நெஞ்சு வலி, வேர்வை வர்றது எதுவுமே இருக்காது. பர்சன் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சடனாக டப்புன்னு கொலாப்ஸ் ஆகி விழுந்துருவாங்க. அவங்கள தட்டி கூப்பிட்டாலும் பதில் வராது. நாடி துடிப்பு செக் பண்ணால் ஒன்றுமே இருக்காது. மூச்சு நிற்கலாம், இல்லை கேஸ்பிங், மூச்சு விட கஷ்டப்படுற சத்தம் வரலாம். இது நடந்தால் ஈவன் செகண்ட்ஸ் தான் மேட்டர். டைம் இஸ் லைஃப். ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்த மனுஷன் கார்டியாக் அரெஸ்ட்டில் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் 2 ட்ரீட்மெண்ட் படி வேறு. ஹார்ட் அட்டாக் வந்த எல்லாருக்கும் கார்டியாக் அரெஸ்ட் வருதுன்னா இல்லை. கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு முக்கியமான ரீசன்னு சொல்கிறேன். சிம்பிளாக சொன்னால் ப்ளம்பிங் பிளாக் ஆகி ஹார்ட்டோட மசில் கஷ்டப்படும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஒயரிங்கில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த விஷயம் தெரியலனா நம்ம எமர்ஜென்சியில் ஃபர்ஸ்ட் எய்ட் தரலாமா வேணாமான்னு தப்பான டெசிஷன் எடுத்துருவோம். இந்த விஷயத்தில் மூவிஸ் நம்மளை ரொம்ப தப்பாக ட்ரெயின் பண்ணியிருக்கு. சினிமாவில் ஒருத்தர் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு விழுந்த உடனே சுற்றி இருக்க மக்கள் பண்ணுற 2 தப்பு. அன்கான்ஷியஸாக இருக்க மனுஷன் முன்னாடி தண்ணி தெளிக்கிறது. கொஞ்சம் தண்ணி குடிப்பா சரியாயிடும்னு அவங்க வாயில் தண்ணி ஊற்றுறது.
கார்டியக் அரெஸ்ட் ஆகும்போது அன்கான்ஷியஸாக இருக்கும்போது அவங்களோட முழுங்குல திறன் இருக்காது. அப்போது நீங்கள் ஊற்றுற தண்ணி இரத்த குழாய்க்கு போகாமல் நேராக லங்ஸுக்குள்ளே போயிடும். இது ஆஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க. இது இன்ஸ்டண்ட்டாக டெத்தை உண்டு பண்ணிடும். நீங்கள் லைஃப் சேவர்னு நினச்சி பண்ணுற விஷயம் கில்லராக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு தப்பான பிலீஃப் இருக்குது. கை காலை அமைக்க விட்டால் சரியாயிடும், இல்லை தங்கத்தை உரசி வாயில் வச்சா திரும்ப ஹார்ட் பீட் வந்துடும், இந்த மாதிரிலாம். ஆனால் இது எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர். இங்கே கோல்டும் வேலை செய்யாது, மசாஜும் வேலை செய்யாது. சினிமாவில் காட்டுற மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட், அதாவது டீஃபிப்ரிலேஷன் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு கிடையாது. பப்ளிக் பிளேஸில் இருக்க ஏஇடி மிஷனை எப்படி யூஸ் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் சிபிஆர். கார்டியக் அரெஸ்ட் ஆகும்போது ஹார்ட் நின்று போயிடும், கரண்ட் ஃபெயிலியர் ஆகி இன்ஜின் ஆஃப் ஆகிடும். இப்போது நீங்கள் தான் அவங்களோட எக்ஸ்டர்னல் ஹார்ட்டு. நீங்கள் செஸ்ட்டோட சென்டரில் உங்கள் 2 கையும் வச்சு அழுத்தும் போது நீங்கள் மேனுவலாக அந்த ஹார்ட்டை அமைக்கி பிளட்டை பிரெயினுக்கு அனுப்புகிறீங்க. இது ரொம்ப சிம்பிள். ஒரு 2 inches டெப்த்துக்கு செஸ்ட்டை அமுக்கணும். ஒரு மினிட்டுக்கு 100லேருந்து 120 கம்ப்ரெஷன் தரணும். இதில் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், நான் தப்பாக பண்ணி எலும்பு அதாவது ரிப்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு. டாக்டர் சொல்கிற ஒரே விஷயம், உடஞ்ச எலும்பு சரி பண்ணிடலாம், ஆனால் போன உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ தப்பு பண்ணோன்னு பயப்படாதீங்க. இப்போ கார்டியக் அரெஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் இதுதான் தெரிஞ்சிருச்சு. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் பெரிய தப்பு. பப்ளிக் பிளேசஸில், ஏர்போர்ட், மால்ஸில், அதாவது நான் சொன்ன மாதிரி ஏஇடி, ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இது அந்த ஒயரிங் ஷார்ட் சர்க்கியூட்டை சரி பண்ணுற ரீசெட் ஸ்விட்ச் மாதிரி. இந்த மிஷினை திறந்த உடனே எப்படி ஷாக் கொடுக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். சிபிஆர் அண்ட் ஏஇடி இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ளே பண்ணால் அந்த மனுஷன் பொழைக்கிறதுக்கு 50% அதிகமாக சான்சஸ் இருக்கும். இப்போ புரிஞ்சிருக்கோம் நம்ம இந்த கன்ஃபியூஷனில் இருக்கிறது எவ்வளோ டேஞ்சர்னு. ஹார்ட் அட்டாக்குக்கும் கார்டியக் அரெஸ்ட்டுக்கும் நம்ம எடுக்கிற ஆக்ஷன் மொத்தமாக வேறு. இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒருத்தருக்கு கார்டியக் அரெஸ்ட் ஆகி கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாரு. நீங்கள் ஹார்ட் நின்று போயிருக்கு, பிரெயினுக்கு ரத்தம் போகலை. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடலாம். அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு இருந்தால் அந்த மனுஷன் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தில் பிரெயின் டெட் ஆகிடுவோம். இங்கே நீங்கள் பண்ண வேண்டிய ஆக்ஷன் இமீடியட் சிபிஆர். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ், நெஞ்சு வலி, வேர்வை வருது, இப்படி இருந்து அவர் கான்ஷியஸாக இருந்தால், பல்ஸ் இருந்தால், இப்போ நீங்கள் இவர் கொலாப்ஸ் ஆகலை, ஸோ டென்ஷன்ஸ் வேணாம், ஹாஸ்பிட்டல் பொறுமையாக போகலான்னு இருந்தால் அதுவும் தப்பு. ஹார்ட் அட்டாக் எப்போ வேணால் கார்டியக் அரெஸ்ட்டாக மாறலாம். இங்கேயும் ஃபாஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும், டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கார்டியக் அரெஸ்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உயிர் போயிடும். ஹார்ட் அட்டாக்கை நார்மலான வழி நினச்சி நெக்லெக்ட் பண்ணாலும் உயிர் போயிடும். ரைட் டயக்னோசிஸ் தான் ரைட் ஆக்ஷனுக்கு வழிவகுக்கும். யங்ஸ்டர்ஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி லைஃப் ஸ்டைலால் யங் ஏஜ்லேயே இந்த இன்சிடென்ட் அதிகமாகிடுச்சு. நீங்கள் ஜிம்மில் இருக்கும் போதோ இல்லை ஆஃபீஸில் இருக்கும் போதோ யார் வேணால் கொலாப்ஸ் ஆகலாம். நீங்கள் வெறும் ஸ்பெக்டேட்டராக, அதாவது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் தான் 10 minutesக்கு அவங்க ஹார்ட்டை வேலை செய்யணும். இப்போது ஹார்ட் அட்டாக்குக்கும் கார்டியக் அரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம சரியான நேரத்தில் கால் பண்ணுற அந்த 108 ஆம்புலன்ஸ், தைரியமாக செஸ்ட்டில் வைக்கிற அந்த கம்ப்ரெஷன்ஸ், இதுதான் அந்த உயிரை தக்க வைக்கும். டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட அந்த உயிரை கொண்டு போகணும்ல, அந்த பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ டோன்ட் பி த வீக்னஸ், பி த லைஃப் சேவர். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை.